إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله عز وجل يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام عن سفيان بن عبد الله الثقفي رضي الله عنه قال قلت يا رسول الله قل لي في الإسلام قولا لا أسأل الله عنه أحدا غيرك قال آمنت بالله ثم استقيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபா தாபஈன்கள் மற்றும் சிறப்பிற்குரிய இந்த ஜும்ஆ நன்னாளிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் ஆகிய உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் என்றென்றும் பொழியப்படட்டுமா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஜும்ஆவுடைய நாள் பள்ளிவாசலை நோக்கி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல நோக்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதற்கு முன்பு எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அப்படியே நாம் வாழக்கூடாது. மாறாக இங்கு பள்ளிவாசலிலே உரையாற்றப்படுகின்ற நிகழ்த்தப்படுகின்ற இந்த பயான்கள் தர்பியா நிகழ்ச்சிகள் இதன் மூலமாக இந்த பயான்களை எல்லாம் கேட்டு அல்லாஹுடைய செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை எல்லாம் உள்வாங்கி அதை நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆக அந்த அடிப்படையில் இங்கு சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு கருத்தும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். ஆக அதே போன்று ஜும்ஆவுடைய இன்றைய நாள் உங்களுக்கு முன்னால் நாம் உரையாற்றுவதற்காக தேர்ந்தெடுத்த இருக்கக்கூடிய தலைப்பு என்பது வாருங்கள் ஈமானின் மதிப்பை அறிந்து கொள்வோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்துகின்ற விஷயங்கள் பொருட்கள் அதனுடைய மதிப்பெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்காமலேயே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமானினுடைய மதிப்பு என்ன, ஈமானினுடைய வேல்யூ என்ன, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஜும்ஆ உரையில் இந்த 4 தலைப்பின் கீழ் நாம் பேசுவோம். முதலாவதாக ஈமானினுடைய மதிப்பு என்ன, ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அப்படியே இருந்தால் போதுமானதா, இல்லை ஈமானிற்கு பிறகு இருக்கக்கூடிய இஸ்திகாமத் என்ற அதிலே நின்று நிலைத்திருக்க வேண்டிய அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றியும் பேசுவோம். அதே நேரத்தில் இஸ்திகாமத் என்றால் என்ன, மார்க்கத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே நின்று நிலைத்திருப்பது என்றால் என்ன, அது எப்படி நின்று நிலைத்திருப்பது, இது 3வது செய்தி. 4வது இஸ்திகாமத்தோடு இருந்தோமேயானால், நின்று நிலைத்திருந்தோமேயானால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்.
கண்ணியமிக்க சகோதரர்களே, வாருங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே கூறுகின்றான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. குர்ஆனினுடைய மிக பிரபலியமான ஃபேமஸான ஒரு வசனம், நம்மில் பல சகோதரர்களுக்கு தெரிந்திருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுடைய அருட்கொடைகளை நிஅமத்துகளை நீங்கள் எண்ணுவதற்காக ஆரம்பித்தீர்கள் என்றால் ஒருபோதும் எண்ணி பிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான அருட்கொடைகள் நிஅமத்துகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக சகோதரர்களே, ஏராளமான நிஅமத்துகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதிலே மிக பெரிய ஒரு அருட்கொடை என்றால், மிக பிரதானமாக மிகப்பெரிய மகத்தான ஒரு அருட்கொடை என்றால் அது என்ன தெரியுமா? ஈமான் தான். ஹிதாயத், நேர்வழி, இஸ்லாம். இது யாருக்கு கிடைத்திருக்கிறதோ உண்மையிலேயே அவர்கள் வெற்றியாளர்கள், உண்மையில் அவர்கள் பணக்காரர்கள், உண்மையில் அவர்கள் சக்சஸ் மிக்க நபர்கள். ஆக சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆல் இம்ரானிலே கூறுகின்றான், இன்னத்தீன் இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தீர்களா? அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு மார்க்கம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால், கபூல் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது ஏதோ வேறு மதங்கள் அல்ல, மாறாக இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம். நாம் குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பன்மை சமூகத்திலே, ஜனநாயக நாட்டிலே அக்கம் பக்கத்தில் நாம் பார்க்கின்றோம், எத்துணை மாற்று மத நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவேளை நமக்கு ஹிதாயத் கொடுக்காமல், நேர்வழி கொடுக்காமல் அப்படியே விட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஓரிரை கொள்கை நமக்கு கிடைக்காமல், தௌஹீதை இல்லாமல் ஷிர்கிலும் பிதாத்திலும் அனாச்சாரங்களிலும் நாம் மூழ்கி கிடந்திருப்போம். அல்லாஹ்விற்கு முன்னால் சஜ்தா செய்யாமல் படைப்புகளை சஜ்தா செய்து கொண்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். ஆக சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய அருட்கொடை. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கின்றான். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், குர்ஆனினுடைய கடைசி வசனம் என்ன? அல்யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. குர்ஆனினுடைய கடைசி வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாத்துடைய மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதா கடைசி பேருரை நிகழ்த்து கொண்டிருக்கும் போது குர்ஆனினுடைய கடைசி வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்யௌம் இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமடைந்தது, முழுமையடைந்து விட்டது. அது வசனம் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுடைய மார்க்கத்தை நாம் பொருந்தி கொண்டோம். முதல் வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம். இந்த மார்க்கம் தான் அங்கீகரிக்கப்பட்ட கபூல் செய்யப்பட்ட ஒரு மார்க்கம். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? கடைசி வசனத்திலே, இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றினால், இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கின்றான். எனவே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கின்றான். நீங்களும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இதே போன்று பாருங்கள், இந்த செய்தியைத்தான், இது உண்மையான சத்தியமான இந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்திற்கு முன்பு அவருடைய வயது 40 இருக்கும்போது வஹி வருகிறது. வஹி வந்ததற்கு பிறகு இந்த இறை செய்தியை, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லப்படும் போது ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய வசனங்களில் ஒன்று, வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்லிய போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதி வீதாக, கடை கடையாக அங்கு இருந்த ஒவ்வொரு வீட்டினுடைய கதவுகளை தட்டி தட்டி சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, ஓ மக்களே, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லுங்கள். இப்படி சொன்னால் என்ன ஆகும்? துஃப்லிஹு, நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். இப்படித்தான் நடந்தது. யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த பட்டம் அப்படியே கிடைத்ததா? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்? இல்லை.
அந்த ஆரம்ப காலகட்டத்திலே எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் தௌஹீதிற்கு எதிராக, ஓரிரை கொள்கைக்கு எதிராக எவ்வளவு இன்னல்கள், துன்பங்கள், சோதனைகள் வந்த பிறகும் அவர்கள் விடவில்லை. அந்த மார்க்கத்தை, சத்தியமான இந்த மார்க்கத்தை, சத்தியமான இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹும் அவர்களுக்கு பொருந்தி கொண்டான், வெற்றியை கொடுத்தார். சகோதரர்களே, இதே போன்று பாருங்கள், உங்களுக்கு முன்னால் ஒரு ஹதீஸை எடுத்துரைக்கின்றேன். இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பக்க பலமாக இருந்தவர் யார்? அபூ தாலிப். அபூ தாலிப் அவர் எப்போது வரைக்கும் உயிரோடு இருந்தாரோ அது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு துன்புறுத்துவது கிடையாது. இணை வைப்பாளர்கள், குஃபார்கள், முஷ்ரிகீன்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு தொல்லைகள் கொடுத்தது கிடையாது. இவருடைய வஃபாத்திற்கு பிறகுதான் அதிகமாக துன்புறுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் மரண படுக்கையில் இருக்கிறார். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அவர் மரண படுக்கையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்ப்பதற்காக, அவரை நலம் விசாரிப்பதற்காக, கடைசி நேரத்திலாவது அவருக்கு இந்த இஸ்லாமிய, இந்த சத்தியமான இந்த மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக, தப்லீக் செய்வதற்காக, பிரச்சாரம் செய்வதற்காக அவருடைய பக்கத்திலே வந்து பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். மறுபக்கம் பெரும் பெரும் தலைவர்கள், காஃபிர்களுடைய தலைவர்கள், முஷ்ரிகீன்களுடைய தலைவர்கள். ஹதீஸிலே வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா, அபூ ஜஹல் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஞ்சுகிறார்கள், ரிக்வெஸ்ட் செய்கிறாங்க, மென்மையாக எடுத்து சொல்றாங்க, யா அம்மி, என்னுடைய சச்சாவே, என்னுடைய சச்சா, கூலு குல் லா இலாஹ இல்லல்லாஹ், இப்போதாவது சொல்லுங்க, இப்போதாவது சொல்லுங்கள், கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், ஒரே ஒரு கலிமா மட்டும் சொல்லுங்கள், வணக்கத்திற்குரிய தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று இப்போதாவது சொல்லுங்களே என்று சொன்னார்கள். ஆனால் அபூ தாலிப் ஏற்றுக்கொள்ளவில்லை. கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், நீங்கள் ஒரே ஒரு கலிமா மட்டும் சொன்னால் போதும், மறுமை நாளிலே உங்களுக்கு ஆதரவாக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வேன் என்று சொன்னார், ரெக்கமெண்டேஷன் செய்வேன் என்று சொன்னார். எவர் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும்போது, ஹயாத்தோடு இருக்கும்போது பல காலங்கள் அவரோடு பயணித்தவர், பல நேரங்களில் அவருக்கு ஒத்துழைத்தவர், உதவி செய்தவர், எதிரிகள் எல்லாம் அவர்கள் அடிக்க வரும்போது, அவர்களுக்கு எதிராக பிளான் செய்யும் போது அதையெல்லாம் உடைத்தவர், அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு மிகப்பெரிய தூதர், நபி, அவருடைய மகனிற்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அவ்வளவு மிகப்பெரிய பட்டத்தை பெற்றவர், அவருடைய தந்தை ஆசருக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை. ஆக சகோதரர்களே, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாமும் நீங்களும், நம்முடைய அக்கம் பக்கத்திலே வாழக்கூடியவர்கள் பான் முஸ்லிமாக இருக்கின்றோம். எனவே நமக்கு ஈமானுடைய மதிப்பு தெரியாது, இதனை லேசாக எடுத்துக்கொள்கின்றோம் அல்லவா? இதனுடைய ஈமானினுடைய முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் இன்று உங்களுக்கு முன்னால் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், ஈமானினுடைய மதிப்பு இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. எப்போதும் நாம் குர்ஆனினுடைய வசனத்தினுடைய எண் நம்பர் சொல்வது கிடையாது. இன்று வசனத்தினுடைய எண்ணை சொல்லுகின்றோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டிற்கு சென்று படித்து பாருங்கள், இந்த ஜுமாவினுடைய குத்பாவின் மூலமாக இந்த ஹோம்வொர்க் எடுத்து செல்லுங்கள். 3வது அத்தியாயம் சூரத்து ஆல இம்ரான் 91வது வசனம், மறந்துடக்கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபாருன் உலாயிக அலைஹிம் இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார் ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி ذهبا ولو افتدى به. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு மகத்தான ஒரு வசனம் பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக எவர்கள் நிராகரித்தார்களோ, குஃப்ர் செய்தார்களோ, வமாது வஹும் குஃபார், அதே குஃப்ரான நிலையிலே, அதே இணை வைத்துக் கொண்டு, அல்லாஹ்விற்கு நிராகரித்துக் கொண்டு இறந்து விட்டார்களோ, மௌத்தா போயிட்டார்களோ, ஃபலை யுக்பல மின் அஹதிஹிம், இப்படிப்பட்ட நபர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் வருவார்கள். வந்து அல்லாஹ் அவர்களிடத்தில் அவ்வளவு செல்வம் பொருள் இருக்காது. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, ஒருவேளை இவ்வளவு பொருள்கள் இருந்தாலும்
என்ன இருக்கும்? என்ன சொல்லுகிறார் குர்ஆன்? என்ன சொல்லுகிறது? ஃபலை யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்த் ذهب. ذهب என்றால் என்ன? கோல்ட், தங்கம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது 1 கிலோ தங்கம் இல்லை, 2 கிலோ தங்கம் இல்லை, 10 கிலோ தங்கம் இல்லை, 10-15 கிலோ தங்கம் நம்மிடத்திலே வந்துவிட்டால் 7 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம் அல்லவா? ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த குனியமுத்தூர் முழுக்க தங்கத்தால் நிரப்பிவிட்டால் எப்படி இருக்கும்? அவ்வளவு கூட கிடையாது. இந்த தமிழ்நாடு முழுக்க கூட கிடையாது, இந்த இந்தியா முழுக்க கூட கிடையாது, உலகம் முழுக்க கூட கிடையாது. வானங்கள், பூமி, அதற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தங்கத்தால் நிரப்பிவிட்டால் எப்படி இருக்குமோ? தங்கத்தால் நிரப்பிவிட்டால் இவ்வளவு, சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்குமோ அவ்வளவு அல்லாஹ்விற்கு முன்னால் பிணை தொகையாக கொடுத்தாலும் ஃபலை யுக்பல், லன் என்ற இந்த வார்த்தை அரபு மொழியிலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்காக வரக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் சொல்லுகின்றான், லன் யுக்பல், ஒருபோதும் நாம் அங்கீகரிக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவன் எதற்காக கொடுப்பான் தெரியுமா? சஹீஹ் புகாரினுடைய இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, லஅஹ்வர் அஹ்லின் நார் அஸாபன் லவ் அன்ன லக மா ஃபில் அர்தி மின் ஷைஇன் குன்து தஃப்ததி பி. மறுமை நாளிலே மிக லேசான தண்டனை எவருக்கு கொடுக்கப்படுமோ அவர் அழைக்கப்படுவார், அவர் வருவார், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நிற்கப்படுவார். அந்த நேரத்தில் அவரிடத்திலே கேட்கப்படும், உன்னிடத்தில் ஒருவேளை, இப்போது சொன்னேன் அல்லவா, உலகம் முழுக்க தங்கத்தால் நிரப்பியிருந்து அது உன்னிடத்தில் இருக்காது, இல்லை, அது இருந்து ஒருவேளை அது நீ அல்லாஹ்விற்கு பிணை தொகையாக, ஃபைனாக கொடுத்து நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆசைப்படுகிறாயா என்று கேட்கப்படும் போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஹதீஸிலே வருகிறது, கால் நாம், ஆம், இப்போது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்ன தெரியுமா? நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. அதற்காக நான் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அள்ளி தருவதற்காக தயார், ஆனால் நரகத்திற்குள் செல்வதற்கு தயார் இல்லை. நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவனிடத்திலே இல்லை என்றாலும் அவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான். யாருக்கு? யார் இணை வைக்கிறார்களோ, ஷிர்க் செய்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறார்களோ, குஃப்ர் செய்கிறார்களோ. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், ஃபகத் சஅல்துக மா ஹுவ அஹ்வனு மின் ஹாதா வ அன்த ஃபீ சுல்பி ஆதம். நீ ஆதமினுடைய முதுகு தண்டிலே இருக்கும்போது உன்னிடத்தில் நான் வாக்குறுதி எடுத்திருந்தேன். என்ன கேட்டேன் தெரியுமா? இவ்வளவு பணம்லாம் கொடுக்க சொல்லலை. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் காசு பணம் எல்லாம் அல்லாஹ்விற்கு செலவு செய்யுங்கள், ஃபைனாக கொடுங்கள்லாம் சொல்லலை. என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க கூடாது, இணை கற்பி, அல்லாஹ் துஷ்ரிக் பி, ஷிர்க் மட்டும் செய்யக்கூடாது என்ற ஒரே ஒரு கோரிக்கை தான் உன்னிடத்திலே வைத்தோம், அது கூட நீ செய்யவில்லையே. ஆக சகோதரர்களே, இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த குர்ஆனினுடைய இந்த வசனம், சூரத் ஆல இம்ரானினுடைய இந்த வசனம், சஹீஹ் புகாரினுடைய இந்த ஹதீஸ், இரண்டையும் வைத்து முஃபஸ்ஸிரீன்கள், தஃப்சீர் விளக்க உரை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? தராசுவினுடைய 2 தட்டு இருக்கும். ஒரு தட்டிலே உலகம் முழுக்க தங்கத்தால் நிரப்பிவிட்டு அது ஒரு தட்டிலே வைத்து, மறு தட்டிலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்தால் எது கனமாக இருக்கும் தெரியுமா? இப்போது சொல்லுங்கள் சகோதரர்களே, எது கனமாக இருக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் கனமாக இருக்கும். இப்போது புரிகிறதா ஈமானுடைய மதிப்பு என்னவென்று, ஈமானினுடைய முக்கியத்துவம் என்னவென்று இப்போது புரிகிறதா? லேசாக கிடைத்து விட்டது. இதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1 ரூபாய் கூட நம்ம இடத்துல வாங்கினது கிடையாது. ஃப்ரீயாக கொடுத்திருக்கின்றான், இலவசமாக கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ரப்பிற்கு எதிராக பேசுவதற்கு எப்படி இந்த நாவு நமக்கு கூச்சம் இல்லாமல் பேசுகிறது? எப்படி அல்லாஹ்விற்கு எதிராக பேசுவதற்கு நாம் துணிந்து விடுகின்றோம்? எப்படி நாம் அல்லாஹ்விற்கு எதிராக செயல்படுவதற்கு தயாராகி விடுகின்றோம்? எத்தனை விஷயங்கள் தினந்தோறும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் இரவு தூங்குவதற்கு முன்பு சுய பரிசோதனை செய்து பாருங்கள். எத்தனை விஷயங்களை நாம் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படையிலே அமல் செய்திருக்கின்றோம், எத்தனை விஷயங்களிலே மாறு செய்திருக்கின்றோம் என்று. ஆக சகோதரர்களே, இது ஈமானுடைய மதிப்பு. இப்போது வாருங்கள், ஈமான் வெறும் ஈமான் மட்டும் இருந்தால் போதாது, ஈமானோடு இஸ்திகாமத்தும் இருக்க வேண்டும்.
ஈமான் கிடைத்ததற்கு பிறகு, அல்லாஹ் நமக்கு ஈமான் கொடுத்ததற்கு பிறகு, நேர்வழி கொடுத்ததற்கு பிறகு, ஹிதாயத் கொடுத்ததற்கு பிறகு, தௌஹீத் கிடைத்ததற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அது எப்படி ஏதோ ஒரு இடத்திலே, ஏதோ ஒரு ஓரத்திலே தூக்கி போடக்கூடாது. அதிலே நின்று நிலைத்திருக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும், ஈமானிலே உறுதியாக நிற்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் வரலாம். எப்படிப்பட்ட தருணமாக இருந்தாலும் நீங்கள் மார்க்கத்திற்குள் நின்று நிலைத்திருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், குல் லீ ஃபில் இஸ்லாமி கௌலா லா அஸ்அலுல்லாஹு அன்ஹு அஹதன் கைரக். யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றேன், நீங்கள் எனக்கு ஒரு விடையை சொல்லுங்கள். நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பதிலை நான் அமல் செய்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இதற்கு பிறகு யாரிடத்திலும் கேட்கும் அளவிற்கு எனக்கு தோன்றக்கூடாது. அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள். அதை நான் ஃபாலோ செய்ய வேண்டும், அதை நான் பின்பற்ற வேண்டும், பின்பற்றி நான் சொர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? நம்முடைய மனசில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும்? இது போன்ற ஜும்மாவுடைய நேரத்தில் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் பயான் செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? முக்கியமான கேள்வியை கேட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ பயான் சொன்னது கிடையாது. 2 வார்த்தைகள் தான் சொன்னார்கள். மனப்பாடம் செய்யுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை மனப்பாடம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். என்ன? ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், அதிலே நின்று நிலைத்திருங்கள். ஹைர், நின்று நிலைத்திருப்பது என்றால் என்ன? இஸ்திகாமத் என்றால் என்ன? சவுதி அரபுடைய மிக மூத்த மார்க்க அறிஞர், சவுதி அரபுடைய மிக மூத்த மார்க்க அறிஞர் முஃப்தி, அவருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்கள். இஸ்திகாமத் என்றால் என்ன என்பதற்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கம் சுப்ஹானல்லாஹ். அல்லாமா பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, யஸ்புது அலல் ஹக்கி அலா தௌஹீதில்லாஹி வ தஆத்தில்லாஹ். இஸ்திகாமத் என்பது ஓரிரை கொள்கையிலே நின்று நிலைத்திருப்பது. அது உங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு அது பற்றி பிடித்துக் கொள்வது. 2வது சொன்னார்கள், ஒத்தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்விற்கு எந்நேரமும் கட்டுப்படுவது. சில விஷயங்கள் நமக்கு ஆதரவாக இருக்கலாம், சில விஷயங்கள் நமக்கு எதிராக தெரியலாம். ஆக சகோதரர்களே, நமக்கு சிரமமாக இருந்தாலும், நமக்கு பாரமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று நினைத்து அதிலே அமல் செய்ய வேண்டும், அதிலே உறுதியாக நிற்க வேண்டும். உதாரணத்திற்காக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். ஃபஜ்ருடைய தொழுகை சில பேருக்கு கொஞ்சம் பாரமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் உழைத்து லேட்டாக தூங்கி ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியவில்லை, கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அமல் செய்துத்தான் ஆக வேண்டும், அமல் செய்யாமல் இருக்க முடியாது. கடமை ஃபரத் விட முடியாது. உங்களுக்கு எதிராக இருந்தாலும், சிரமமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் வட்டி வாங்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஆர்வமூட்டுகிறார்கள். வட்டி இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியலை. இருந்தாலும் நீங்கள் ஹலாலாகத்தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததற்கு பிறகு அதற்குத்தான் நாம் முன்னுதாரணம், அதற்குத்தான் நாம் பிரையாரிட்டி கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய நஃப்ஸிற்கு அல்லவா கட்டுப்படுகின்றோம். இப்படி செய்யக்கூடாது சகோதரர்களே. இது முதல் விஷயம். 2வது, அல்லாமா பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, வதரக மஆசில்லாஹ். இஸ்திகாமத் என்றால் என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் நின்று நிலைத்திருப்பது என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுவெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ, எதுவெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றானோ அதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைப்பது, அதிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வது, அதிலிருந்து நீங்கள் உங்களை விலகி வைப்பது, அது ஒருபோதும் செய்யாமல் இருப்பது. இதுதான் தரக மஆசில்லாஹ். என்னென்ன செயல் செய்தால் அல்லாஹ் கோபப்படுவானோ, என்னென்ன செயல் செய்தால் நாம் நரகத்திற்குள் செல்வோமோ, என்னென்ன செயல் செய்தால் மறுமை நாளிலே விசாரணை செய்யக்கூடிய அந்த நாளிலே கடுமையான முறையிலே அல்லாஹ் நம்மிடத்திலே விசாரணை செய்வானோ, அப்படிப்பட்ட செயல்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது. நம்மை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார்களை, நம்முடைய உற்றார் உறவினர்களை, நம்முடைய அக்கம் பக்கத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் நாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். இது போன்று பாருங்கள். 3வது மிக முக்கியமான செய்தி, இஸ்திகாமத் என்பதற்கான 3வது ஒரு செய்தி என்ன தெரியுமா? வல் வகூஃப் இன்த ஹுதூதில்லாஹ். 3வது ஒரு பாயிண்ட் அல்லாமா பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எல்லையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றான்.
அந்த எல்லையை மீறாமல் இருப்பது. அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அந்த எல்லையை மீறாமல் இருப்பது. உதாரணத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் வருகிறது, துன்பங்களும் வருகிறது. இந்த இரண்டு நிலைகளிலும் நாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் உட்பட்டு தான் செயல்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறதோ அந்த அடிப்படையில் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உதாரணத்திற்காக மகிழ்ச்சிக்குரிய தருணம், 2 பெருநாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மகிழ்ச்சிக்குரிய கொண்டாடி மகிழ்ச்சக்கூடிய அளவிற்கு ஒரு நாள் இருக்கிறது என்றால் அது 2 நாட்கள் தான். ஹஜ் பெருநாள், ரமதான் 2. இன்று எனக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பதற்காக நான் என்ன செய்கின்றேன்? எது ஹராமோ அது இன்றைய நாள் ஹலாலாக்கி கொள்கின்றேன். உதாரணத்திற்காக இளைஞர்கள் மற்ற நேரங்களிலே சாதாரணமாக பைக் ஓட்டுகிறார்கள் என்றால் மகிழ்ச்சிக்குரிய இந்த நேரங்களில் வண்டியை எடுத்துக்கொண்டு வீலிங்கை செய்து கொண்டு ஓடுகிறார்கள். இது தற்கொலை அல்லவா? நாம் நம்முடைய உயிரை பாதுகாப்பது அல்லாஹ் கொடுத்த அமானிதம் என்று பாதுகாக்க வேண்டுமா, அல்லது அப்படியே இதை விட்டுவிட வேண்டுமா? உயிரோடு விளையாட வேண்டுமா? இது ஒன்று. இரண்டாவது என்ன? மது ஹராம். மகிழ்ச்சிக்குரிய நாளிலே நாம் என்ன செய்கின்றோம்? அதை ஹலாலாக்கி கொள்கின்றோம். இசை கருவிகளை கேட்பது, இசையை ஹராமாக்கி இருக்கின்றான். இன்று எனக்கு சந்தோஷமான நாள், நான் என்ன செய்வேன்? என்னுடைய இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன். எனக்கு எதெல்லாம் சந்தோஷம் கிடைக்கிறதோ அது அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்றான். ஹராம் அதுலாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். என்னுடைய மனசு சொல்லுகிறதா நான் அமல் செய்வேன். இது இல்லை. இது மகிழ்ச்சிக்குரிய தருணங்களில். கஷ்டமாக இருக்கக்கூடிய தருணம் எப்படி? அதனுடைய உதாரணம் என்ன பாருங்கள். இந்த உலகத்திற்கு நாம் வந்திருப்பது மறுமைக்காக வாழ்வதற்காக. இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருப்பது கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், மாற்று கருத்தே இல்லை. எத்தனையோ பேர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள், எத்தனையோ விஷயங்களை நிராகரித்திருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள். ஆனால் மௌத்தை நிராகரித்தவர் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறீர்களா? யாரும் கிடையாது. மௌத்தை நிராகரித்தவர் யாருமே பிறந்ததில்லை, இனிமேலும் யாரும் பிறக்கப் போவது கிடையாது. அல்லாஹ்வை புறக்கணித்தவர் பிறந்திருக்கிறார். அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மௌத் இல்லை என்று யாராவது சொல்லுகிறார்களா? இல்லை. ஆக சகோதரர்களே, மௌத் வரும். நம்முடைய நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், அவர்களுடைய நேரம் வரும்போது அவருக்கு மௌத் வரும். அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றுவார். இந்த நேரங்களில் குறிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு 10 வருடமாக குழந்தை இல்லை. அல்லாஹ் திடீரென்று குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். 1 மாதம் 2 மாதம் அதற்கு பிறகு அவர்களுடைய விதியிலே எழுதப்பட்டிருந்தது மௌத் ஆக வேண்டும் என்று. அல்லாஹ் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டார். இந்த நேரத்தில் அந்த தாய் தகப்பன், அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சபரோடு இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா? அல்லாஹ் ஏன் இவ்வளவு சோதிக்கின்றான்? எல்லா சோதனைகளும் எனக்குத்தான் வர வேண்டுமா? 10 வருடமாக அல்லாஹ் குழந்தையே கொடுக்கவில்லை, இப்போது கொடுத்து அதுவும் எடுத்துக்கொண்டான். அல்லாஹ்விற்கு எதிராக எப்படி பேசுவதற்கு நமக்கு தயார்? ஆக சகோதரர்களே, கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நாம் மார்க்கத்திலே நின்று நிலைத்திருக்க வேண்டும். எல்லையை மீறக்கூடாது. இவ்வளவுதான் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு அனுமதி இருக்கிறது, அவ்வளவுதான் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும். எல்லையை மீறி மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எல்லையை மீறி துக்கத்தை அனுசரிப்பதற்காக மார்க்கத்தில் இடமே இல்லை. ஆக இதுதான் எல்லை. மகிழ்ச்சிக்குரிய தருணமாக இருந்தாலும், சந்தோஷமான தருணம் இருந்தாலும், துக்கமான தருணமாக இருந்தாலும் நாம் மார்க்கத்திற்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எதை கட்டளையிட்டார்களோ அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். எதிராக செயல்படுவதற்கு, மார்க்கத்தினுடைய எல்லையை மீறி செயல்படுவதற்கு நமக்கு எங்கேயும் அனுமதி கிடையாது. இது இஸ்திகாமத் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். இப்போது வாருங்கள், இந்த 4 விஷயங்கள், இந்த 3 விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாமா பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, ஹாதா ஹுவல் வாஜிப். ஹாதா, இந்த 3 விஷயங்களின் மீது அமல் செய்வது கட்டாய கடமை. முதலாவது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கட்டுப்பட்டு வாழுவது, தௌஹீதிலே உறுதியாக நிற்பது, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுவெல்லாம் தடுத்திருக்கின்றானோ, ஹராம் செய்திருக்கின்றானோ அதிலிருந்து உங்களை நீங்கள் தடுத்துக் கொள்வது. மூன்றாவது சொன்னார்கள், வல் வகூஃப் இன்த ஹுதூதில்லாஹ், எல்லையை மீறாமல் இருப்பது. ஆக இந்த 3 விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாமா பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, ஹதா ஹுவல் வாஜிப், இந்த 3 விஷயங்களின் மீது அமல் செய்வது கட்டாய கடமை.
என்று சொன்னதற்கு பிறகு ஐயஸ்தகீம் வயஸ்புத், அதில் நின்று நிலைத்திருக்க வேண்டும். ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய ஷரஹிலே இந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. இதே போன்று பாருங்கள், கடைசி தலைப்பிற்கு நாம் வந்திருக்கின்றோம். ஈமான் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். எந்த மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். ஈமானினுடைய மதிப்பு என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே பார்த்தோம். ஈமான் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதிலே அப்படியே விட்டுவிட வேண்டுமா அல்லது அதிலே நின்று நிலைத்திருக்க வேண்டுமா? நின்று நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார். இதே போன்று இஸ்திகாமத் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். இப்போது வாருங்கள், இஸ்திகாமத்தினுடைய பலன் என்ன? இஸ்திகாமத்தோடு இருந்தோமேயானால், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றோம், ஹராமான விஷயங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்தவில்லை, எல்லையை மீறாமல் இருக்கின்றோம் என்றால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? சூரத்து ஸாஃபாத், சுப்ஹானல்லாஹ், மகத்தான வசனம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் எல்லாம் என்னுடைய ரப், என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுகிறார்களோ, ثم استقاموا, பிறகு அதிலே நின்று நிலைத்திருக்கிறார்களோ, சுப்ஹானல்லாஹ், ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மகத்தான வசனம். சகோதரர்களே, தூங்காதீர்கள், கவனமாக கேளுங்கள். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வைப்பான். தஃப்சீர் அஹ்ஸனுல் பயானினுடைய விளக்க உரை ஹாஃபிஸ் ஸலாஹுத்தீன் யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த வசனத்திலே சொல்லப்படுகின்ற இந்த கருத்து 3 இடத்திலே நடைபெறும். ஒன்று மௌத்தாகும் போது, இரண்டாவது கபரிலே, மூன்றாவது மறுமை நாளிலே. ஆனால் மிக ஃபேமஸான, மிக குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்றால் மௌத்துடைய நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கும். என்ன? ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை இறக்கி வைப்பான். இறக்கி வைத்து என்ன சொல்லுவான் தெரியுமா? சகோதரர்களே, வசனத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் ஒரு சோதனையிலே இட்டுக்கட்ட ஒரு கஷ்டமான நிலையிலே இருக்கின்றோம். நம்முடைய மனைவியோ, நம்முடைய வாப்பா உம்மாவோ, நம்முடைய சகோதரர்களோ, நம்முடைய குழந்தைகளோ, அவர்கள் வந்து நமக்கு ஆறுதல் படுத்துகிறார்கள், ஆறுதல் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த தருணம் எப்படி இருக்கும்? யாரும் நமக்கு ஆறுதல் சொல்லவில்லை என்றால் அவ்வளவு பாரமாக இருக்கும், அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். மனிதர்கள் வந்து ஆறுதல் சொன்னால் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இது மனிதர்கள் நமக்கு ஆறுதல் சொன்னால் அவ்வளவு திருப்தியாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான மக்லூக், படைப்பினம், மலக்குமார்களை இறக்கி வைத்து அல்லாஹ் ஆறுதல் படுத்துகின்றான் என்றால் அந்த தருணம் எப்படி இருக்கும் என்பது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுவும் எப்படிப்பட்ட தருணம் அது? சக்கராத்துடைய நிலை, மரண நேரம், மரண படுக்கையில் இருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலிருந்து வானவர்களை இறக்கி வைத்து நமக்கு ஆறுதல் படுத்துகின்றான் என்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல. இது எல்லோருக்கும் கிடைக்காது, இது எல்லோருக்கும் கிடைக்காது. யார் மார்க்கத்திலே நின்று நிலைத்திருக்கிறார்களோ, ஓரிரை கொள்கையிலே ஏற்றுக்கொள்கிறார்களோ, தௌஹீதை அக்செப்ட் செய்கிறார்களோ, பிறகு அதிலே நின்று நிலைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த பலன் கிடைக்கும். முதலாவது என்ன? வானவர்கள் வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. ஆழமா விளக்கத்திலே செல்வதற்கு நேரம் இல்லை, மேலோட்டமாக சொல்லுகின்றேன். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லா தகாஃபு, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், அச்சம் கொள்ளாதீர்கள். எதை குறித்து அச்சம் கொள்வார்கள் தெரியுமா? இப்போது நான் மரணிக்க போகின்றேன், இதற்கு பிறகு என்னுடைய நிலை என்னவாகும்? கபரிலே என்னுடைய நிலை என்னவாகும்? மறுமை நாளிலே என்னுடைய நிலை என்னவாகும்? அல்லாஹ் விசாரணை செய்வானே, அதை பயந்து கொண்டிருப்பார்கள், நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை இறக்கி வைத்து சொல்ல வைப்பான், அல்லா தகாஃபு, பயப்படாதீர்கள். இது முதலாவது. இரண்டாவது, சுப்ஹானல்லாஹ், வலா தஹ்ஸனு, நீங்கள் துக்கப்படாதீர்கள். எதை குறித்து துக்கப்படுவார்கள் தெரியுமா? குர்ஆனினுடைய விளக்க உரை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு முன்பு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்த உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள், அவர் சேமித்த அந்த சொத்து, பணம், எல்லா வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு செல்லக்கூடிய அந்த தருணம் கொஞ்சம் துக்கமாக இருக்கும். எல்லாத்தையும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் செலவு செய்து கட்டியிருக்கின்றேன், பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றேன், அந்த பிள்ளைகளை எல்லாம் விட்டு செல்கின்றேனே என்று துக்கம் இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த துக்கமான தருணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இறக்கி வைத்து சொல்லுவான், வலா தஹ்ஸன், நீங்கள் துக்கப்படாதீர்கள். சகோதரர்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த தருணம் எப்படி இருக்கும்? அந்த தருணம் நமக்கும் நடக்க வேண்டும் என்றால், மலக்குமார்கள் நமக்கும் வந்து ஆறுதல் படுத்த வேண்டும் என்றால், நாம் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, தௌஹீதை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதிலே நின்று நிலைத்திருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் ஈமானை இழக்கக்கூடாது. இன்று நாம் பார்க்கின்றோமா இல்லையா? சர்வசாதாரணமாக அற்ப இன்பத்திற்காக, காசு பணத்திற்காக ஈமானை விடக்கூடிய காட்சிகள் தினந்தோறும் சமூக வலைத்தளங்களில் நாம் பார்க்கின்றோமா இல்லையா? எத்துணை இளைஞர், இளமை சமுதாய மக்கள்
இளைஞர்கள், காலேஜிலே படிக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் காதலிற்காக, அற்ப இன்பத்திற்காக மத மார்க்கத்தை விட்டு விடுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த பலன் கிடைக்குமா? கிடைக்காது. ஆக சகோதரர்களே, முதலாவது அச்சம் கொள்ளாதீர்கள், இரண்டாவது துக்கம் படாதீர்கள் என்று சொன்னதற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் வ அப்ஷிரு பில் ஜன்னah, இதை விட வேறு என்ன வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்கள் இந்த மனிதரிடத்திலே எடுத்து சொல்லுங்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய சுப செய்தி சொல்லுங்கள், சொர்க்கத்தினுடைய சுப செய்தி சொல்லுங்கள். நாம் மரண படுக்கையில் இருக்கும்போது சொர்க்கத்தினுடைய சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இதைவிட வேறு என்ன வேண்டும் சகோதரர்களே? تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. இதனுடைய வாக்கு அல்லாஹ் செலுத்திருக்கின்றான், சொல்லி இருக்கின்றான். இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிஃப்ட், எல்லோருக்கும் கிடைக்காது. ஆக சகோதரர்களே, நாம் உங்களுக்கு முன்னால் ஈமானினுடைய மதிப்பை உணர்த்தியிருக்கின்றோம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், எக்காரணத்தை கொண்டும் ஈமானை இழக்காதீர்கள். எவ்வளவு கஷ்டமாக வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும். எனவே தான் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டிற்கு அனுப்பும்போது சொன்னார்கள், நிறைய உபதேசங்களை செய்தார்கள், 10 உபதேசங்களை செய்தார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? லா துஷ்ரிக் பில்லாஹ் வ இன் குத்தில்த வ ஹுர்ரிக்த, நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதீர்கள், துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும். என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? குத்தில்த, துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பிலே எரிக்கப்பட்டாலும் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் செய்யாதீர்கள். அது என்ன? ஷிர்க், இணை வைக்காதீர்கள், எக்காரணத்தை கொண்டும் இணை வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஆக சகோதரர்களே, நாம் நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய அக்கம் பக்கத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கிஃப்டை நாம் மட்டும் வைக்கக்கூடாது, எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும், எல்லோருக்கும் எடுத்துரைக்க வேண்டும். சகோதரர்களே, நாம் பான் முஸ்லீமாக இருக்கின்றோம், நமக்கு இதனுடைய மதிப்பு தெரியாது. பிறக்கும் போதே நாம் முஸ்லீமாக பிறந்து விட்டோம், நமக்கு தெரியாது. இந்த மதிப்பை உணர வேண்டும் என்றால் எவர்கள் புதிதாக இஸ்லாத்திற்குள் வந்திருக்கிறார்களோ அவர்களோடு அதிகம் இல்லை, ஒரு வாரம் 10 நாள் இல்லை, 1 மணி நேரம் செலவு செய்து பாருங்கள், 1 மணி நேரம் அவர்களோடு பயணித்து பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். என்னிடத்தில் ஏராளமான சகோதரர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இந்த குர்ஆன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும், நான் பல நல்ல அமல் செய்திருப்பேன், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருப்பேன், சொர்க்கத்திற்கு செல்வதற்காக அதிகமான நல்ல அமல்களை செய்திருப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்மிடத்தில் குர்ஆன் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் இருக்கிறது, சக்சஸ் ஆகுவதற்கு எல்லா டிப்ஸ் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் அமல் செய்வது கிடையாது. இருந்தாலும் நமக்கு சொர்க்கம் வேண்டும். எப்படி கிடைக்கும்? அமல் செய்யாமல் சொர்க்கம் கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. ஆக சகோதரர்களே, நாம் ஈமானினுடைய மதிப்பை உணர்ந்து எக்காரணத்தை கொண்டும் ஈமானை இழக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும். அவர்களுக்கு பல டியூஷனுக்கு நாம் அனுப்புகிறோம், சயின்ஸ் டியூஷன், இங்கிலீஷ் டியூஷன், சோஷியல் சயின்ஸ், எல்லாம் அகீதாவுடைய பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக டியூஷனுக்கு அனுப்புகிறோமா? அகீதாவுடைய பாடம் தான் மிக பிரதானமான பாடம். அகீதா அவர்களுடைய மனசிலே பதிய வைக்க வேண்டும். கொள்கை இல்லை என்றால், அகீதா இல்லை என்றால் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு அமல் செய்து கொண்டாலும் 100 ரக்காத் தொழுகிறான், ஆனால் அகீதா சரியில்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? என்ன செய்வான் தெரியுமா? குர்ஆனிலே வருகிறது, ஹபா மன்சூரா, அந்த அமல் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே தூசியாக பறக்க வைத்து விடுவான். ஆக சகோதரர்களே, நாம் ஈமானை உணர்ந்து கொண்டு, ஈமானுடைய மதிப்பை தெரிந்து கொண்டு, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய அருட்கொடை. நாம் ஏழையாக இருக்கலாம் பார்ப்பதற்கு, ஆனால் ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறால் நாம் தான் பணக்காரர்கள் என்பதை இன்று ஜுமாவின் மூலமாக எடுத்து செல்லுங்கள். இதற்கு பிறகு நீங்கள் ஏழைகள் என்று ஒருபோதும் யோசிக்காதீர்கள். நீங்கள் தான் பணக்காரர்கள், நீங்கள் தான் வெற்றியாளர்கள். சொர்க்கத்தினுடைய சாவி அல்லாஹ் உங்களுக்கு கையிலே கொடுத்திருக்கின்றான். இதைவிட வேறு என்ன வேண்டும் சகோதரர்களே? சொர்க்கத்தினுடைய சாவி கையிலே வைத்துக்கொண்டு நான் தோல்வி அடைந்திருக்கின்றேன், நான் ஏழையாக இருக்கின்றேன் என்று குறைவாக யோசிக்கக்கூடாது. நாம் உயர்வாக யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த சொற்பொழிவிலே, ஜுமா பயானிலே எதை சொன்னோமோ அதன் அடிப்படையிலே அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி மரணம் வரைக்கும் நம் அனைவருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நின்று நிலைக்க செய்வானாக.
மரணிக்கும் தருவாயில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, கேரளாவிலே நடைபெற்ற அந்த சம்பவம் எல்லாம் நம் அனைவருக்கும் தெரியும். சமூக வலைத்தளங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், டிவியிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம், எல்லாம் நமக்கு தெரியும். இந்த நேரத்திலே நாம் உதவி செய்வதற்காக முன் வர வேண்டும். ஒரு மனிதநேயம் அடிப்படையிலே, ஒரு மனிதன் என்ற அடிப்படையிலே, அவர் ஹிந்துவா கிறிஸ்துவரா முஸ்லிமா என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் உதவி செய்வதற்காக முன் வர வேண்டும். இது இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பண்பு. நம்மிடத்தில் அந்த பண்பு இருக்க வேண்டும். சகோதரர்களே, இதற்காக ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பிறகு உங்களுக்கு முன்னால் வசூல் செய்வார்கள். வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் உங்களால் முடிந்த அளவிற்கு அள்ளி கொடுங்கள். இந்த நேரம் தான் உதவி செய்யக்கூடிய நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்லுங்கள். நம்முடைய உடலிலே ஒரு உறுப்பு நமக்கு கஷ்டம் வரும்போது, அது அடிபடும் போது கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது அல்லவா, இதற்கு கனெக்ஷன் இருக்கிறது. அப்படித்தான் கனெக்ஷன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. எவர் ஒரு உயிரை வாழ வைத்தாரோ அவர் ஒட்டுமொத்த உயிரை வாழ வைத்தார் சமன். எல்லாம் நமக்கு தெரியும். சகோதரர்களே, குர்ஆன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய வசனம், குர்ஆனி ஜும்ஆவுடைய தொழுகையிலே ஓதக்கூடிய வசனம் என்ன? وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்பு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். சகோதரர்களே, இன்று அமல் செய்ய முடியும். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார், இன்று உங்களால் அமல் செய்ய முடியும், ஆனால் விசாரணை கிடையாது. வகதின் ஹிசாப் வலா அமல். மறுமை நாள், இதற்கு பிறகு வரக்கூடிய நாளைய தினம் உங்களால் அமல் செய்ய முடியாது, வெறும் விசாரணை மட்டும்தான். இன்று எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அமல் செய்யுங்கள். நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நன்மையை சம்பாதிப்பதற்காக, நன்மையை ஈட்டுவதற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. இன்று நாம் அவர்களுக்கு உதவி செய்தோமேயானால் நமக்கென்று ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கென்று ஒரு சோதனை வரும்போது அல்லாஹ்வுடைய உதவி மறைமுகமாக வரும். இன்று நீங்கள் அமல் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வார்த்தையை நீங்கள் யோசிப்பீர்கள். சகோதரர்களே, எவ்வளவு முடியுமோ அள்ளி கொடுங்கள். தாராளமாக உதவி செய்வதற்காக முன் வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பிமா ஃபீஹி மினல் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிக்கும் ரഊஃபுர் ரஹீம் ரப்புன் ஹலீம்.